என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்போ அண்ணாமலை ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களை போட்டு பொளந்தெடுத்திருக்காரு. அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து நாடகம் ஆடுறாங்க, டாஸ்மாக் ஊழலில் இடி துரிதமாக செயல்படலை அப்படிங்கிற மாதிரி அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதுக்கு தான் அண்ணாமலை கொதித்தெழுந்து விஜயை போட்டு பொளந்து கட்டியிருக்காரு. கூடவே புஷி ஆனந்தையும் வெளுத்து வாங்கியிருக்காரு. நான் என்ன நடிகைகளோட இடுப்பை கிள்ளிட்டு அரசியல் பண்ணிகிட்ருக்கேன், நான் களத்தில் நின்று போராடுறேன், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து அறிக்கை வெளியிட்டுருக்காரு, இது என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிக்ஸா அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். எனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பற்றி? சிகரெட் குடிப்ப, மூவியில் ட்ரிங்க்ஸ் அடிப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு டாஸ்மார்க் பத்தி பேசுறதுக்கு விஜய்க்கு யார் உரிமை கொடுத்தா? என் மாஸ்டர் படத்துல விஜயோட கேரக்டர் என்னன்னு சும்மா ஒரு குல்லாவை போட்டுட்டு நான் மைனாரிட்டி பக்கம் இருக்கேன்னு ஒரு நாள் இஃப்தார் வச்சுட்டு எல்லாம் வந்துருமானே? எனக்கு பேச தெரியும். அறிக்கை கரெக்டா லிமிட்ல வச்சு சும்மா எங்க பக்கத்துல வச்சுட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்க மாதிரி பாரதிய ஜனதா கட்சிட்டு சண்டை போடக்கூடாது.